ஆனாலும் சொல்றேன் காலி, 4 நாள் எப்படியோ ரூம்ல வச்சு அடைச்சிட்டீங்கல்ல. இதை தானே நான் அங்கேயே சொன்னேன். அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம். சொன்னதுக்கான ரீசன் அதுதானே. யார் என் பேச்சு கேட்டா? என்னடா இங்க ஊட்டுறியா? உண்மையை சொன்னான். அம்மே பாரு. என்ன காது கேக்குது? வாடிடா. முடியாது. அப்ப நான் ஒரு அது உங்க இஷ்டம். திட்ட மாட்டேல. மாட்டேன். அதானே இதுதானே பக்கத்துல வந்தீங்க. மடியில வைக்காம வெறும் பக்கத்துல தானே வந்துருப்பேன். அப்புறம் என்ன வலிக்குதா? தொடறதுக்கு முன்னாடி கேட்கணும். கட்னியும் பார்த்தேன். சரி ஃபீல் பண்றீங்களேன்னு கட்டினேன். சாரி. சாரின்னு சொல்றீங்களே தவிர கையெடுக்க மாட்டீங்களே. எடுக்கணுமா? நீங்க வச்சுக்கோங்க. தயவுசெய்து அழுத்தாம இருந்தீங்கன்னா சரி. நீங்க அழுத்தாத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அழுத்த மாட்டேன் ப்ளீஸ் வச்சுக்கிறேன். வச்சுக்கோமா. பாய், கிளாஸ் எப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது? டியூட்டி எப்படி? ஒன்றும் புரியல. ஒரே மண்டே பிச்சுக்கிறீங்க. கிளாஸ் என்ன இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆகும் ஜாயின்ட் ஆகுறதுக்கு. இப்ப என்ன டியூட்டி தான் போவோம். ஒரே கடுப்பா இருக்கு எனக்கு கூட டியூட்டி நினைச்சா. ஏன் பாய், உனக்கு டியூட்டி கடுப்பா இருக்கா? லைட்டா. எல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே கேள்வி. இல்ல, இன்னும் நியூரலஜி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நான் போலையா. ரகு சார் சொன்னாரு இந்த வாட்டி அதுதான் அதிகமா போடுவேன்ட்டு. ஏன்னா அதுல மட்டும் என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணாம இருக்கேன். பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க இருக்குன்ட்டு எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சொல்லிட்டேன், அவர் கேட்க மாட்டாரு. எல்லாத்தையும் நாலேஜ் வளர்த்துக்கோன்னு டார்ச்சர் பண்றாரு. ஆமா ரகு சார் யாரு? எல்லாம் சீனியர் தான். அது எனக்கு தோணும்போது சீனியர் கூப்பிடுவோம், சம்டைம்ஸ் சார்னு கூப்பிடுவோம். அது முடிக்கேற்ற மாதிரி மாறிடும். அதனால எங்களுக்கு டியூட்டி போடுறது அவரு தான். அதனால அப்போ நான் கூட நான் நியூரலஜி பண்ணாம இருக்கேன். அப்ப எனக்கும் அதை போட்டுருவாரா? அது தெரியல. ஆனா அவரு என்கிட்ட இதான் சொன்னாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எப்போ போட்டாலும் ஏதோ சாக்கு சொல்லி மாறுற அங்க போ அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, அங்க போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியல. அது என்னவோ எனக்கு அந்த ஃபீல்டுல பெரிய இன்ட்ரெஸ்ட். எனக்கு அதை கத்துக்கணும்னு தோணல. அது ஏன்னு தெரியல. எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எனக்கு. எல்லாத்தையும் அதையும் தெரிஞ்சுக்குவோம். இந்த வாட்டி அதுதான் இருக்கும். எப்படியும் அங்கதான் இருப்பேன். பாத்துக்கலாம். யாராவது கேட்டா ஓகே சொல்லிட்டு வந்துருங்கடி நியூரலஜிக்கு ப்ளீஸ். தனியா விட்டுறாதீங்கடி. நிச்சயமாவே யாரையுமே தெரியாது. அந்த டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நான் யாரையுமே தெரிஞ்சு வச்சுட்டேன். போர் அடிக்கும். அங்க அங்க வர நர்ஸுங்க கூட எனக்கு தெரியாது. பேசிக் நர்ஸுங்க எல்லாம் அங்க வரமாட்டாங்க. சரி கலி, இங்க யாராவது கேட்டா நாங்க ஓகே சொல்லிடுறோம். வேற யாராவது வர மாதிரி இருந்தா கூட கேட்டு நீங்க மாறுங்க, அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன். உன் பேரை சொல்லி கேட்கவா? கொன்றுவேன். பொழந்து கட்டிடுவேன் பாத்துக்கோ. அதான கலி, அப்புறம் எப்படி நான் கேட்டு வர்றது? எங்களுக்கு புரியல. அப்படிதான் கேட்டு வரணும்னா நீங்க வரவே தேவையில்ல, நானே சமாளிச்சுக்கிறேன். ஏன் அவ பேரை கேட்கக்கூடாது? ஏன் அர்த்தம்? என் பாயோட ஒரு கொள்கை. கொள்கையா? புரியல. ஆமா ஆமா, அது கேர்ளியோட ஒரு கொள்கை. அதாவது அவங்க லவ் பண்றவங்க கிட்ட அவங்க எந்த ஹெல்ப்பும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. என்ன நாத்து கொள்கை? எனக்கு புரியல. சிம்பிள். நம்மள லவ் பண்றாங்கன்றதுக்காக நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுல. நம்ம ஒரு விஷயம் வேணாம்னு ஒதுங்கி இருக்கும் போது அவங்க கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்புமே எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்றது என்னோட எண்ணம். இது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்டா கூட இன்னைக்குல நாளைக்கு என்னத்தவங்க சொல்லுவாங்க, அந்த பையன் லவ் பண்றான்ட்டு அவரு இந்த மாதிரி லவ் பண்ண மாட்டாங்க ஆனா எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு தாட் வேண்டாம். அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம கேட்குற ஹெல்ப் அவங்களுக்கு அட்வான்டேஜாவும் போயிடக்கூடாதுல்ல. ஒருவேளை ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதனால அந்த தப்பை மட்டும் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. இவனுங்களையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். என் பேரை சொல்லி இவங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அதான். அவன் நினைக்கிறது கரெக்ட் தானே. அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் அவனுக்கு அது வழியை கொடுக்க கூடாது, இல்லை ஹோப் கொடுக்க கூடாதுல்ல. அவன் கரெக்டா தானே பண்றான். அவன் நீங்க விட்டுறீங்க. அதுக்குன்னு சின்ன சின்ன விஷயத்த கூட ஒத்துக்க மாட்டா. கத்துவேன், அதுக்காக சொல்றோம். சின்ன சின்ன விஷயமும் புரியல. இப்படி ஒன்னா ஒரே இடத்துல இருக்கு. ஜென்ரலா அவர்கிட்ட யார் வேணா கேட்பாங்கல்ல, அது மாதிரி கேட்க கூட விட மாட்டா. நீங்க அவ பேரை சொல்லில கேட்க ஆசைப்படுறீங்க. அதானே அவ விடல. நீங்க கேளுங்க, நான் சொல்லலையே. அது கரெக்டாண்டா. கேக்குறாங்க, சொல்லுங்க. பேர் சொன்னா சீக்கிரம் வேலையாயிடுமேன்னு தான். பிச்சுடுவான் பிச்சு மாவளங்களே. என்ன எப்போ வைக்க பண்றோம் அதானே.
அது வந்து ஆமாமா நாளன்னைக்கு போனோம்ல ஆஃபீஸ்க்கு. அதான் நாளைக்கு வந்து டியூட்டி ஸ்டார்ட் ஆகுதுல்ல. போகலாம். ஏமா நம்ம வீட்டுக்கு தானே போறோம், அப்புறம் என்ன? என் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி எனக்கு படம் தெரியலையே. இப்படிதான் ஃபாரின்ல இருந்தேன். அதே சென்னை வந்ததுக்கப்புறம் திருப்பி இங்க அப்படி இருக்கா. திருப்பி அங்க போகும்போது அதே மாதிரி மாறிக்கலாம் பயமா இருக்கு. பயப்படாதுக்காங்க நம்ம ரூம்ல நான் இப்பதான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. வெளியே எதிர்பார்க்காதீங்க, அவ்வளவுதான். இதுதான் என் வண்டி பார்த்தேன். வெளியே எப்படிதான் இருக்க முடியும், எனக்கு புரியல. என்ன கூப்பிட்டு வெளியே வர மாட்டேன்ல. எப்ப வருது எனக்கு புரியல. இதெல்லாம் கூட மூவி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த எக்ஸெட்ரா இப்ப கிடையாது. ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லா சொல்றது கேளுங்க, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டேன்னு அதுங்க. திருவிழாக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என் காலேஜ் வந்ததால காலேஜ் போக ஆரம்பிச்சோன்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் வச்சுக்கோங்க. அப்போ நான் சீக்கிரமா வந்து டியூட்டி டைம் அப்படி இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன், எப்படி இருந்தாலும் நான் ஓட்டி பண்ற மாதிரி இருக்கும். ஊட்டி பண்ண வேண்டாம். நான் தான் சொல்லி தரேன் 15 days leave நான் பொறுப்பு. நீ டியூட்டியை மொத்தம் தான் பார்த்துட்டு வீட்டுக்கு வர. நம்ம எப்ப ஜாயின் பண்றோம்? நமக்கு இன்னும் 3 days இருக்கு. போச்சுடா. ஏன் நாத்து? நான் நாளன்னைக்கு ஜாயின் பண்ணணும். நீங்க இன்னும் 2 நாள் ஃப்ரீயா இருப்பீங்க போல இருக்கு. 2 நாளைக்கு இவரை வச்சு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என் பொண்ணுட்டு 2 leave போட போறாரு. அப்போ என்ன சமாளிக்கிறது? வேண்டாம், சோதிக்காதீங்க, அடிச்சிடுவேன். அதெல்லாம் கிடையாது. டாடி விளையாடாத, கடிச்சு வச்சுனா பார்த்துக்கோ. நீங்க எத்தனா பண்ணுங்க, அதெல்லாம் முடியாது. நான் அது மாதிரி லீவ் போட்டதே இல்லை இது வரைக்கும். என்ன இப்படி பண்றீங்க? ஊர்ல இருக்க எல்லா வேலையும் இந்த லாஸ்ட் இயர் நான் பண்ணிட்டேன். போய் சொல்றது, பெர்மிஷன் போடுறது, லீவ் போடுறது, ஒழுங்கா படிக்காதது, எக்ஸாம் எழுதாது சரியா, எல்லாமே இந்த ஒரு வருஷம் உங்களை பார்த்துக்க அப்புறம் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் நான் தான் காரணம் சொல்றியா? இது இல்லையா காரணம்? அப்புறம் என்ன இதுல புது கேள்வி? நான் தான் காரணம் சொல்றியான்னு? நீதான் காரணம். பரவாயில்ல, நான் இருந்துட்டு போறேன். ரொம்ப நன்றி. அதுக்கே நீ ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உலகம் அழிஞ்சிடுங்க. அதெல்லாம் முடியாது. 2 நாள் என் கூட இருந்து தான் ஆகணும். நீங்க 3 பேரு தயவு செய்து எங்கன்னா போய் சுத்துங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், எங்கன்னா போய் சுத்துங்க. என் ஆளை விடுங்க. வேண்டாண்டி, எனக்கு சூடு காட்டுது. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? நிஜமாதான் சொல்றேன். போன அன்னைக்கே வேண்டாம், மறுநாள். ஓகேவா? அப்ப நாத்து ஹாஸ்பிட்டல சுத்தி பார்க்க போறோம். அங்க என்ன ட்ரிப்பா இருக்கு நீங்க சுத்தி பாக்குறதுக்கு? பேஷண்ட்டுங்க தானுங்க இருப்பாங்க, அவங்க வழியில கத்துவாங்க, அதுல உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி, அவளுக்கு பிடிச்சவங்க, அவளுக்கு பிடிச்ச இடம், பிடிக்காத இடம், அந்த மாதிரி. அப்படி சொன்ன குட்டி வீரா இருக்கான்ல அவன், அதெல்லாம் சொன்னேன். ஓ அப்படி சொல்றீங்களா? அப்படின்னா ஓகே. அப்போ நாளைக்கு அதனால தானே ஏதாவது பண்ணல. அப்போ நைட்டு புரியல. உங்க கூட தானே இருப்பான், அப்புறம் என்ன? அந்த ஒரு நாளுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஏமாத்த மாட்டேன். மாட்டேம்மா. பனிஷ்மெண்ட் தேவையானதா சாதிச்சுக்கிறான்ப்பா. இந்த வித்தெல்லாம் தெரியாம தான் இங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்ற? உங்களுக்கு அந்த வித்தெல்லாம் தெரியாது. சரிப்பா சரி. ஓ சார், ஒன்றும் அமைதியா இருக்கீங்க. அப்படியாப்பா? நடத்து நடத்து. என்ன நான் ஒரு டைலாக் சொன்னதுக்கு அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க? அவங்க அவங்கள பத்தி உண்மை தெரியுதுல்ல, அதான். டேய், நீயுமாடா இவங்க கூட சேர்ந்துட்ட? ஆமா, சேர்ந்துட்டேன். ஒன்று கூடிட்டீங்க, இதுக்கப்புறம் வச்சு செய்வீங்க அதானே? ஆமாண்டா ஆமா. ஷாக்கு கொஞ்சம் குறைச்சிட்டேன். சொல்லி கேட்காம இருக்க முடியுமா? சரி, யாராவது சொல்லுங்க, எப்ப கிளம்புறோம்? உங்களுக்கு என்ன, உங்க வீட்டுக்கு போய் ஆகணும் அதானே? நம்ம வீடு. வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போறேன், அவ்வளவுதான். போதுமா? இல்லை இப்போ கிளம்பிடணுமா? நாளைக்கு மார்னிங் கிளம்ப கூட ஒத்துப்பீங்களா? என்னங்க பிரச்சனை? இங்க இருக்க மாதிரிதான் இருப்பேன், நம்ம பயப்படாதவா. இதே மாதிரிதான் ஒருத்தி ஃபாரின்ல சொன்னான். ஆனா அவன் எப்படி இருந்தா? தங்க சாரி, அப்படி இருக்காது. ப்ளீஸ் 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 நம்பல. இந்த சின்ன பயிரால கட்டல் பயமா இருக்குதாமா மாறி தெரியாம. ஏன்டா படுத்துற இப்படி? எனக்கு புரியல. வந்து எங்களுக்கு பார்த்தோம்ல, எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. நீங்க என்ன பண்ணீங்க மேடம்? ஜாலியா வந்தீங்க. எங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க வந்தோடனே அவங்க கொஞ்சம் கொலவனாங்க உங்களை. அதனால உங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களை விரோதி மாதிரில பார்த்தாங்க.
பார்க்க கூட இல்ல. அப்புறம் இப்போ உங்க 2 பேருக்கும் என்னதான் பிரச்சனை? உங்ககிட்டயே தானே இருக்கேன். அப்புறம் என்ன? ஆமா, என்கிட்டயே தான் இருக்கு. ஆனா எங்க இருக்க? எங்கேயோ ஒரு இடத்துல தானே இருக்க. அந்த வீட்ல இருப்பியா? அந்த பயம் உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. கொஞ்சம் விடுங்களா அவரை. பார்க்க தேவையில்ல, அவன் கரெக்டா தான் சொல்றான். சரிங்க ப்ரோ, ஏதோ நடந்துச்சு, இனிமே நடக்காது, விடுங்க. பாவம் என் செல்ல குட்டி, ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? நிச்சயமா கேட்கறீங்க, ஒரு பண்ண மாட்டேங்கிறத சொல்லு. பண்ணியாடா. அண்ணி என்னால முடியும் அண்ணி. பாருங்க நீ 2 பேரும். நானே சொல்றேன், அப்ப 2 பேர்கிட்ட பேசாது, அவ்வளவுதான். ஏய் என்னடி இப்படி பேசுற? ஆமா, பேசுவேன்றா, விடாம டார்ச்சர் பண்றீங்க, அப்ப அப்படிதான் சொல்லணும். ஏன் என்ன நினைச்சு ஏன்னா உங்களுக்கு புரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரியாது. ஊர்ல கெஞ்சனா தானே, ஒரு ஆள் பிடிச்சி வச்சது நீங்க தானே, அப்புறம் என்ன? பிடிச்சி வச்சதுனால நான் அவஸ்தப்பட்டா, இல்லையா அதனால இருக்காதுல, அப்பே சொன்னால இது வேற ஏதாவது பிரச்சனையாகும், வேண்டாம் விட்டுன்னு, இப்ப நான் கூட போனா வேற மாதிரி இருக்கும், நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னால போய் விட்டுருந்தா அப்ப அவ பேசிட்டு இருப்பா. அது ஏதோ அவ எங்க கூட இருக்கணும்ன்ற ஆசையில பண்ணிட்டோம். பண்ணீங்கல்ல, அதுக்கான பனிஷ்மெண்ட் அது உங்களுக்கு நடந்தது, அவ்வளவுதான். உங்களை விட அவளுக்கு தான் வலி அதிகம், அதை தெரிஞ்சுக்கோங்க. மொத்த மொத்தமா எல்லாரும் தான் ஒதுக்கி வச்சீங்க அவளை, நீங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சீங்க, அவளை அவங்களை ஒதுக்கி வச்சா. அவ பேசாம இருந்தா, ஆனா அமைதியா உங்களை பாத்துட்டு இருந்தா. நீங்க அதுவும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் சண்டை போட்டு எல்லாம் பேசாம எல்லா அவளை திட்ட போனீங்க. ஏன் கையா அது ஞாபகப்படுத்துறது? நானா படுத்துறேன்? இப்பதான் லைட்டா சமாதானம் ஆனாலும் அப்படியான்னு தெரியாம என் கூட பேசிட்டு இருக்கா. அது ஞாபகப்படுத்தி விடாது. அப்புறம் என் கூட பேசாம போயிட போறா. பயம் இருக்குல்ல, அப்புறம் சும்மா டார்ச்சர் பண்றீங்க ஆளாளுக்கு அவளை. சரி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். சீரியஸாவே சொல்ற, பயப்படாதீங்க. நம்ம ரூம்ல நாம தான் இருப்போம், போதுமா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா எதாவது பயந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்றீங்க? அவங்களை பார்த்தாலே பயப்படுறேன், எனக்கு பயமா இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இருக்கு, என்ன தலையாட்டுன்னு யோசிச்சு எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த அந்த ப்ராமிஸ் மட்டும்தான் அவங்களுக்கான ப்ராமிஸ். அதை தவிர்த்து நான் அவங்க பேச்சு எதையும் கேட்க மாட்டேன், புரிஞ்சுதா? அவங்க வேற என்ன சொன்னாலும் நான் எடுத்து பேசுறேன். அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டேன், போதுமா? அப்போ அந்த ப்ராமிஸ் அது உங்க அம்மாவா அந்த ப்ராமிஸ் செல்லாதுன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அப்பதான் அது நடக்கும், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லலைன்னா எனக்கு கட்டிக்க மாட்டேன். மாட்டேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? இது ரொம்ப தப்புமே. நான் சொன்னா சொன்னதுதான், எந்த மாற்றமும் இல்லை. தங்கமே அப்படி யோசிக்காத தங்கமே, வேண்டாம் தங்கமே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொன்னா சொன்னதுதான், பட்டு அந்த விஷயத்துல எந்த மாற்றமும் இல்லை, ப்ளீஸ். அதை பத்தி மட்டும் பேசாதீங்க. நான் தான் சொல்லிட்டல, அதை தவிர்த்து உங்களுக்கு வேற எந்த சத்தியமும் நான் பண்ணி தர மாட்டேன், போதுமா? அது பண்ணதுதான். அதே மாதிரி இதுக்கப்புறம் அவங்க என்ன பேசினாலும் நான் எடுத்து பேசுறேன், போதுமா? யார் இருக்காங்க, என்ன, யார் ஃபீல் பண்ணுவாங்க, எதுவும் நான் கவலைப்படலை, போதுமா? இந்த மாதிரி விஷயத்துல உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். அதனால நான் பேசுவேன். எனக்கு தெரியும் நான் பேசுறேன், நீ பேசுவேன்னு. அதனால நீ பேசுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். பார்க்குறேன், அதையும் பார்க்குறேன். ஆனால் அது என்ன சத்தியம் கண்டுபிடிச்சிட்டு அது உனக்கு இருக்கு. என்னடா ரொம்ப போச்சு, சத்தியம் வாங்குறது உங்க அம்மா, அவங்கள எதுவும் பண்ணாம இவளுக்கு இருக்குன்ற. இப்போ தானே பண்ணி கொடுத்தா, அதுக்குதான். விடுங்க நீ, உண்மை தெரியும்ல. அப்போ நான் பண்ணி கொடுக்கலன்னா என்ன இருக்கும்னு அவருக்கே தெரியும்ல. அதனால அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நீ பயப்படுற அளவுக்கு அப்படி என்னடி அவங்க பண்ணாங்க, எனக்கு புரியலடி. அப்படி என்னடி கேட்டாங்க, எனக்கு அது யோசனையாவே இருக்கு, தயவுசெய்து சொல்லிட. அது சொல்ற மாதிரி இருந்தா என்கிட்டயே சொல்லியிருப்பாளே, அதை சொல்ல மாட்டேன்னு தானே சத்தியம் பண்ணி வச்சிருக்கா. அதனால அது எப்படி இருந்தாலும் அவங்கள ஒருத்தர் வாயை திறக்கணும், இல்ல அவங்க யார்கிட்டனா ஒருத்தர்கிட்ட வளருவாங்கல்ல, அவங்க சொல்லணும். இது ஏதாவது நடந்தாதான் அந்த உண்மை வெளியே வரும், இல்லைன்னா வராது. அட்லீஸ்ட் அது வந்தாலாவது என்னன்னு சால்வ் பண்ணலாம். ஒண்ணு அவங்களே சொல்லணும், இல்ல அது என்ன விஷயம் தெரியணும். இது ரெண்டுமே நடக்காம சீரியஸாவே சொல்றேன், கல்யாணம்ன்றது ஒண்ணு நடக்காது. அவ சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு யுகம் தேவைப்படும் போல. என் கையில் இப்படி பயப்படுத்துற? ஆமாண்டா, தனித்தனியா உங்க 2 பேருக்கும் பொண்ணு பாக்குற மாப்பிள்ளை பாக்குறன்ற பிரச்சனை மட்டும்தான் இந்த வீட்டுல நடக்கும். உங்க 2 பேருக்கும்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்டி ஏற்கனவே அவன் பயந்துட்டு இருக்கான், நீ வேற இன்னும் உசுப்பி விட்டுட்டு. நான் உண்மையை சொல்றேன், ரியாலிட்டியே சொல்றேன், அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். அதாவது இதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, இதான் ரியாலிட்டின்னு தெரிஞ்சிருச்சுல. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு மட்டும் யோசிங்க, சும்மா எல்லாத்துக்கும் அவள் டார்ச்சர் பண்ணாதீங்க, அதுக்காக நான் அதை சொல்றேன். புரிஞ்சுது. இனிமேல் பாத்துக்கலாம், நம்ம தான் இங்க இருக்கோம்ல, இனிமேல் பாத்துக்கலாம். அதைத்தான் நானும் சொல்றேன்,
புரிஞ்சுதா? இது புரிஞ்சுக்கினாலே போதும். எனக்கு சோஃபா தூக்கி வச்சிருக்கீங்க எனக்கு புரியல. ஏன் அன்னைக்கு பொம்மையை பார்த்துட்டு சொல்ல வேண்டிய எதிர குடிச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன? சரி என்ன நிஜமாவே கேட்குறா கிளம்பணுமா? உங்களுக்கு தலை பிச்சுக்கிடுங்க. நீங்க வேற என்ன எங்க இப்படி வெறுப்பேத்துறீங்க? முடியலங்க உங்ககிட்ட. கிளம்பணுமான்னு கேக்குறீங்க. அதாங்க நம்ம வீடு. ஏங்க இது என்ன நம்ம வீடா? பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி வீடுகள் இருந்தேன். இது எத்தனை வாட்டி சொல்லுவீங்க எனக்கு புரியல. நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? டேய், ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? எங்களை வெறுப்பேட்டாதீங்களா? கிளம்புங்கடா, வெறுப்பேட்டிக்கிட்டு. எனக்கு கூட அந்த வீட்டுக்கு போகணும்னு கொஞ்சம் காண்டாதான் இருக்கு. இன்னைக்கு நாம ஏன் அந்த வீட்டுக்கு போறோம்? அப்புறம் வேற எங்க போறோம்? ஓகே, நம்ம அம்மா வீட்டுக்கு போலாம். எடுத்தோன்னு நெகட்டிவிட்டி எனக்கு வேண்டாம். இங்க ஜாலியா இருந்துட்டேன். அதனால அங்க போனா இன்னும் ஜாலியா இருக்கும். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் அங்க வரேன். நீங்க என்ன ஃபன் பண்ணுமோ ஃபன் பண்ணிட்டு அங்க வாங்க. ஓகேவா? எனக்கு எந்த பொண்ணும் வேண்டாம். அவங்க எங்க வீட்டுல வெளியே இருந்தா அவங்க 2 பேர் சுத்த மாட்டாங்க. சும்மா ஒரு நாள் அவங்க எங்கன்னா சுத்தி காட்டு. போ, ஃபன் பண்ணிட்டு வாங்க. அவங்க போக்க மட்டும் இருக்க போறது இல்லை. தனியா இருந்தா யோசி பண்ணிட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. முடியாது. சரி, அது நாம அங்க பேசிக்கலாம். சரி, நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம். போதுமா? இன்னைக்கு அங்கதான் இருக்க போறோம். ஓகேவா? ஓகே ஓகே கிளம்பலாம். ஒரு வழியா வாயில இருந்து கிளம்பலான்ற வார்த்தை வந்தது. அது என்னவோ சரியா? இவங்க கிளம்பணும்னாலே மூஞ்செல்லாம் எப்ப முடியலப்பா. அப்ப போலாம். எல்லாருக்கும் சொல்றேன், அவங்க 2 பேர் போலான்னும் போதே ஓடிடுவோம். இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். என் பொண்ணு என்னைக்கு தான் வருவா? கிளம்பிட்டாங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கே வந்துருவாங்க. வருவா சரி, எங்க வருவா? எங்க வருவா? வேற எங்க வருவா? நிஜமா தானே சொல்ற? ஆமாங்க, ஆமா. ஆனா என் பொண்ணு இதனாலதான் பேசாம வந்திருக்கா இல்ல? அவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீயும் மாமாவும் பேசினா எனக்கு அப்படி விஷயமே தெரிஞ்சிருக்காது. அப்படியே முடி மறைச்சிருப்பீங்கல்ல? இல்லைங்க, உங்ககிட்ட மறைக்கணும்னு இல்ல. ஏதோ இப்ப தெரிஞ்சிச்சு. கேட்க விட்டீங்களா என்ன? இல்லதானே? அதே மாதிரி சொல்லிருக்கல என் பொண்ணு ஏன் பேசலன்ற வழிக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கணும், தெரிஞ்சிருக்கோம்ல. இல்லைங்க, எனக்கு நிஜமா இப்ப தெரியாதுங்க. அவங்க ஊருக்கு கிளம்புனாங்களே, அதுக்கு முன்னாள் தாங்க தெரியும். அந்த பையன் பொண்ணு பார்க்க வந்தானே, அன்னைக்கு தாங்க ஒரு ஆதங்கத்துல உளறிட்டா. அதுல தாங்க தெரிஞ்சது. அந்த கேடு கெட்டவன பொண்ணு பார்க்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும். எனக்கு புரியல. ஏன் கேட்க கூடாது சொல்றீங்க? எனக்கு புரியல. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? இப்படியே வாயை மூடிட்டு வாங்கிட்டே இருக்கணுமா அவங்க கிட்ட? எனக்கு தெரியல. இருங்க, இப்ப பையனுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கோம். ஊர்ல வேற பேச போறோம். வேணாங்க, கொஞ்ச நாள் சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் வந்து போக இருப்பாங்க. கொஞ்ச நாள் பிரச்சனை வேணாம். பையன் வாழ்க்கைக்காக பொண்ணு வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விடலாமா? எனக்கு புரியல. நாம தான் இருக்கோம்ல, நம்ம பாத்துக்கலாம். இங்கேயே வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பயமா இருந்தா அவ இங்கேயே இருக்க போறா, அவ்வளவுதான். இப்ப அவனுங்க வேற வந்துட்டானுங்க, அவனுக்கு சுத்தம் அங்கேயேதான் இருக்கானுங்க. அப்புறம் என்ன? அவங்களுக்கும் தெரியும். அவங்க கோச்சிங் போனதே அதனாலதான். தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவனுங்க சமாதானாயே வந்தானுங்க. போனானா? புரியல. என்ன புது கதை? ஏங்க, அவ பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சிங் போயிட்டானுங்க. அங்க பாருங்க, நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தேன், வந்து பேசவே இல்லை. எனக்கு எது கேட்டாலும் பதில் சொல்றேன்ட்டு கோவத்துல தாங்க போயிட்டானுங்க. ஓ, அவங்ககிட்டயும் பேசலையா? அதான் உன் தங்கச்சி எப்படிடா விட்டான்னு கேட்கும்போது யார் பர்மிஷனும் வேணாம்னு சொல்லிட்டு போனானா? ஆணவத்துல பேசலாம்னு நினைச்சேன், வருத்தத்துல பேசிட்டு போனானோ? ஆமாங்க, அது அப்ப சொன்னதுக்கு அப்புறம், அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்தானுங்க. அதுக்கப்புறமா தான் சரி, இவ்வளவு நடந்துச்சு, அது பாவம் வீட்டுல இருக்க வேணாம் இதுன்னு கூட சொல்லிட்டுதான் கூப்பிட்டு போனானுங்க. அந்த சண்டையில அந்த ஆகாஷ் அடி வாங்கும் போது தாங்க சொல்லிச்சு, உங்க அப்பா கூட பேசு, உங்க அண்ணன் கூட பேசு, எதுவும் தப்பா பேச மாட்டேன். அப்பதான் அவ சொன்னதை விட அது என்னென்ன பேசியிருக்கோம் அப்படின்றதே எங்களுக்கு புரிஞ்சுது. என்னதான் பிரச்சனை? நம்மள மட்டும் பார்த்தா அண்ணன் அப்படி இப்படின்னு உருகுது, அப்படியே பாச மழைய பொழியுது. ஆனா அதையே அப்படி கருக்கி கொட்டுது. எனக்கு தெரியும். அங்க தெரியல, இன்னைக்குன்னா ஒரு நாள் தெரியாம எப்போ விடுங்க. இருங்க, அவங்க வரும்போது இப்படி இருக்காதீங்க, அதுக்கப்புறம் அவ கஷ்டப்படுவா, தெரியும்ல. சரி சரி, நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? நான் ஒண்ணும் இல்லை, நார்மலா தான் இருக்கேன். போட்டு வந்து தரட்டுங்களாங்க?
அதெல்லாம் வேணாம். என் பொண்ணை பார்த்தா போதும் எனக்கு. வேற எதுவுமே எனக்கு வேணாம். அப்பா நான் வந்துட்டேன். அம்மா வா, வரணும்னு தோணுச்சுல வந்து உட்காரு. பக்கத்துல உட்காருவியா இல்ல தள்ளி உட்காருவியா? அப்பா என்ன ஓட்டாதீங்க. சரி வா. வா பண்ணியே வந்து உட்காரு. வா மணியே வந்து உட்காரு வா. வரேன் மாமா. வர மாமா. என்ன, 2 பேரும் அங்கிள்ல இருந்து மாமாக்கு மாறிட்டீங்க அதிசயமா? தானே. ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதா மாமா? அட நீ கூப்பிடுவீரா, நீ கூப்பிடாமலா? இல்ல திடீர்னு மாறிட்டீங்க 2 பேரும், அதனால சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சும்மா ஓ மாமா, சரிம்மா சரி. சரிப்பா சரி, வந்து உட்காருங்க வாங்க. இதோ வர அத்தை. இதோ வந்துட்டாத்து. எங்க அங்க மழை பெய்தா பாருங்க. இங்க என்ன 2 பேர் அத்தைன்னு கூப்பிட்டுருக்காங்க, அதிசயமா. ரொம்ப அதிசயமா இருக்கு. எதுக்கு கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்க, மழை ஏதாவது பெய்தான்னு. ஆமா, இப்படி ஓட்டுறீங்க? அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. 2 பேரும் ஓட்டுனீங்கன்னா அதானே, என்னடா இன்னொருத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? அதெல்லாம் உடனே வந்துடுவியே. இன்னைக்கு என் பொண்ணு பேசுற. என்ன இப்படி? நான் ஒன்றும் பேசலைங்க, ஒன்றும் சொல்லலை. உங்கள் பொண்ணை நான் எதுவுமே சொல்லலை. அம்மா தாயை தயவு செய்து நீ வந்து உட்காருமா, நான் ஒன்றும் பேசலை. வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க.